வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூலை 6, 2022 பிராட்ஃபோர்ட், இங்கிலாந்து. நேரம் மாலை 7:15. யூகே போலீஸ் ஃபிட்ஸ்வில்லியம் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்ல எதையோ ரொம்பவே மும்முரமா தேடிட்டு இருக்காங்க. அங்க வாழுற மக்கள் எல்லாருமே அந்த நிலத்துல தான் குப்பையை டிஸ்போஸ் பண்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு குப்பைகளுக்கு நடுவுல தான் போலீஸ் எதையோ தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்த குப்பைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய கார்பெட் இருக்கிறத ஒரு போலீஸ் நோட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த கார்பெட்டை சுத்தி ஈக்கள் முச்சிட்டு இருந்திருக்கு. மேலும் அந்த கார்பெட்டுக்கு மேல நிறைய குப்பை டப்பா இருக்கிறதையும் நோட் பண்றாரு. பட் அந்த குப்பை டப்பா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அங்க அந்த கார்பெட் இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காகவே அடுக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கு. சோ போலீஸ் அந்த கார்பெட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல நெருங்கும் பொழுது தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப போலீஸ் அவங்களுடைய மனசுக்குள்ள அவங்க நினைச்சது சரிதான் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த கார்பெட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் எஸ், அது உறுதியாகுது. அங்க இருந்தது அழுகி போன நிலைமையில இருந்த ஒரு பெண்ணுடைய இறந்த உடல். ஆக்சுவலி அந்த உடல் யாரு அப்படின்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமா டீகம்போஸ் ஆகி இருந்துச்சு. பட் போலீஸ்க்கு அது 11 நாட்களுக்கு முன்னாடி காணாம போன சோமையா பேகம் தான் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். சோ யார் இந்த சோமையா பேகம், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற 2022ல இங்கிலாந்து முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எனக்கு உடம்பு முடியல, அதனால டாக்டரை பார்க்கறதுக்கு 2 நாள் லீவ் வேணும். I'm not feeling well, so I need 2 days off to see the doctor. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருந்து உங்களுடைய ஜாப்ல ஒரு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் வரைக்குமே இங்கிலீஷ்ல ப்ராப்பரா பேசினா மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை சூப்பரா பேசணும் அப்படின்னா அதை பேசி பிராக்டிஸ் பண்றது மட்டும் தான் ஒரே வழி. இங்கிலீஷை யார்கிட்ட பேசி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்ப பாருங்க. Hello, Saravanan. What about yesterday's task report? I complete the task. I sent today evening. இந்த மாதிரி நம்ம தப்பா சொல்லும் போது கூட Good effort. Try saying, I've completed the task and will send it this evening. அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப அதை கரெக்டா சொன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் கேள்விக்கே போகும். I have completed the task and will send it this evening. Well done, Saravanan. What are you doing now? IIT மெட்ராஸ் உடைய முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்டது தான் சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இதுல 24/7 AI சப்போர்ட் அவைலபிளா இருக்கிறதுனால என்ன டவுட் வேணா எப்ப வேணாலுமே நீங்க கேட்கலாம். அதுவும் தமிழ்லயே கேட்கலாம். 100க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. இது மூலமா உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸை ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வெறும் AI டீச்சர் மட்டும் இல்லாம உங்களுக்கு அப்படின்னு ஒரு பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்றது மட்டும் இல்லாம மந்த்லி 2 டைம்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு மென்டார்ஷிப் கைடன்ஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்பவே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்க் மூலமா சூப்பர்னோவால ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 200 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மட்டும் 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. சோ உடனடியா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பாகிஸ்தான பூர்வீகமா கொண்டவங்க தான் 20 வயதான சோமையா பேகம். இங்கிலாந்துல இருந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்த சோமையா பார்ட் டைம்ல வயசானவங்களை பாத்துக்கிற கேர்டேக்கர் வேலையுமே பார்த்துட்டு வந்தாங்க. சோமையா படிப்புல ரொம்பவே கெட்டிக்காரத்தனமாகவும் பர்சனல் லைஃப்ல எல்லாருக்குமே அன்பை மட்டுமே பரிமாறக்கூடிய ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். பட் அவங்க எல்லாத்துக்குமே அன்பு காட்டுற அளவுக்கு அவங்களுக்கு யாருமே அன்பு காட்டுனது இல்ல. அந்த சின்ன வயசுல பல கஷ்டங்களை சமாளிச்சுட்டு தான் சோமையாவுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. சோமையாவுடைய அப்பா யாசின் அவங்க
அவங்களுக்கு 16 வயசு இருக்கும் பொழுதே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்றாரு. பட் இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமில்லாத சோமையா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமா அவங்க அப்பாவை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவரோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு. பட் சோமையாவோ அந்த மிரட்டலுக்கு பயந்து முடங்கி போய் உட்காராம சோமையாவுடைய அங்கிள் தாவூத் உதவியோட அவங்க அப்பா அவங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றதா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் கேஸை விசாரிச்சுட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்டருக்கு கீழே சோமையாக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஆக்ட் படி யூகேல ஒரு நபருக்கு ஃபோர்ஸ் பண்ணி யாராலையுமே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவங்கள அந்த ஃபோர்ஸ்டு மேரேஜ்ல இருந்து பாதுகாக்க அந்த ஊர் கவர்மெண்ட் எல்லா உதவிகளையுமே பண்ணோம். ஸோ அந்த ஆர்டருக்கு கீழே அந்த கல்யாணம் நிறுத்தப்படுது. மேலும் சோமையா அவங்க அப்பா வீட்டில இருந்து வெளியேறி அவங்க அங்கிள் தாவூதுடைய வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, சோமையாவுடைய பேரண்ட்ஸுக்கு சோமையாவை மீட் பண்றதுக்கே தடை விதிக்கப்படுது. அப்படி மீட் பண்ணணும் அப்படின்னா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் மீட் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி கேசஸ்ல விக்டிம்ஸை சாதாரணமா மீட் பண்ண வர்ற மாதிரி வந்து அந்த விக்டிம்ஸை என்ன வேணாலுமே பண்ணலாம். ஸோ இதை தடுத்து நிறுத்த தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அவங்க சொந்த வீட்டில இருந்து வெளியேறி அவங்க அங்கிளுடைய வீட்டில் வாழ ஆரம்பிச்ச பிறகுதான் சோமையாவுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வெளிச்சமே பிறக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் அத்தனை வருடங்களா சோமையா ஹவுஸ் ஸ்கூலிங்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்கள ஸ்கூலுக்கு கூட அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாங்க. இதுலயே புரியும் சோமையா எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கு சிந்தனைகள் கொண்ட குடும்பத்துல வளர்ந்திருப்பாங்க அப்படின்னு. எப்படியோ அவங்க சொந்த முயற்சியில கஷ்டப்பட்டு லண்டன்ல இருந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கல் சயின்ஸ் கோர்ஸ்ல சேர்றாங்க. வாழ்க்கையும் கொஞ்சம் சரியாகி சந்தோஷமா போயிட்டு இருந்த அந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளும் வருது. அது ஜூன் 25, 2022. சோமையாவுடைய அங்கிள் தாவூத் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வீட்டுடைய கதவு திறந்திருக்கு. என்னடா வீட்டுடைய கதவு எப்போதுமே இப்படி இருக்காதே அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க அவருடைய பிரதர் முகமது கான் இருந்திருக்காரு. இவரு ரொம்பவே மோசமான ஒரு நபர். சின்ன சின்ன கேசஸும் இந்த நபர் மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ அந்த நபர் அந்த வீட்டுல இருந்ததை பார்த்து அதிர்ச்சியான தாவூத் அவரை சத்தம் போட்டு வெளியே அனுப்புறாரு. அப்படி அவர் அங்கிருந்து வெளியே கிளம்புன உடனே சோமையாவுடைய பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. பட் சோமையா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. உடனடியா வீடு முழுக்கவே அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி பாக்குறாரு. ஆனா எங்க தேடியுமே சோமையா இல்ல. சோமையா வீட்டுல இல்லாதது அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு. பிகாஸ் அவங்க அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எங்கேயுமே போக மாட்டாங்க. சோ பதட்டம் அடைஞ்ச அவரு சோமையாவுக்கு போன் பண்ணி பாக்குறாரு. பட் சோமையாவுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. ஓகே, எங்கேயாவது வெளியே போயிருப்பா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் மிட் நைட் 12 மணி ஆகியுமே சோமையா வீட்டுக்கு வரல. மேலும் சோமையா அடிக்கடி போகக்கூடிய இடங்கள் அப்படின்னு சிட்டி முழுக்க அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி பாக்குறாரு. பட் எங்க தேடியுமே சோமையா கிடைக்கல. சோ இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அடுத்த நாள் மதியம் 1 மணி அளவுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி போலீஸ்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்றாரு. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் முதல்ல சோமையாவுடைய போனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது இனிமே ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. முகமது வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் சோமையா காணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் முகமதை விசாரிக்கிறதுக்காக அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு, ஆனால் அவன் ஃபோனை எடுக்கல. ஸோ டைரக்டா முகமது தங்கி இருக்கிற ஷிப்பிங் கண்டெய்னருக்கு விசாரிக்க போறாங்க. அங்க ரொம்பவே கூலா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்த முகமது போலீஸ் வந்ததை பார்த்து கொஞ்சம் கூட பதட்டம் அடையாம என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறான். ரொம்ப நேரமா உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றோமே, ஏன் போனை எடுக்கல அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு நான் பிஸியா இருந்தேன், அதான் போனை எடுக்கல. ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ரொம்பவே கூலா கேட்டிருக்கான். நேத்திக்கு ஈவினிங் நீங்க உங்களுடைய பிரதர் வீட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அதே வீட்ல இருந்த சோமையாவும் மிஸ்ஸிங், இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஓ அப்படியா, நான் நேத்திக்கு அங்க போனது என்னுடைய அம்மாவை பாக்குறதுக்காக. அப்ப சோமையா தான் வந்து கதவை திறந்து விட்டா. அதுக்கப்புறமா நான் அவளை பார்க்கல. இன்ஃபேக்ட் நான் அங்கிருந்து கிளம்பும் போது கூட அவங்க இல்ல. மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு யாரோ 3வது நபர் காணாம போன மாதிரி தன்னுடைய சொந்த அண்ணன் பொண்ணு காணோம் அப்படிங்கிற கவலை கூட இல்லாம பதில் சொல்லியிருக்கான். போலீஸ்க்கு அவன் எதையோ மறைக்கிறான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. சோ சோமையா காணாம போன அன்னைக்கு அவனுடைய மூவ்மெண்ட்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி கேமரால ஜூன் 25ஆம் தேதி அவன் சொன்ன மாதிரியே மதியம் 1:52 தாவூதுடைய வீட்டுக்கு வந்தது ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மத்தியானம் சோமையா இருந்த வீட்டுக்கு 3 வீடு தள்ளி இருக்கிற சிசிடிவி கேமரால சில வாய்ஸஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்கு.
அதை கேர்ஃபுல்லா கேட்டு பார்த்த போலீஸ்க்கு ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போடுற மாதிரியான பேச்சு சத்தம் அதுல கேட்டிருக்கு. பட் அது ரொம்பவே லோவா இருந்ததால அது யாருடைய வாய்ஸ் அப்படிங்கறத போலீஸால கிளியரா கண்டுபிடிக்க முடியல. மேலும் முகமது சோமையாவுடைய வீட்ல இருந்து ஈவினிங் கிளம்புனதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஃபுல்லாவே அவனுடைய கார் எடுத்துக்கிட்டு சிட்டி முழுக்கவே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்திருக்கான். அதே போல அவனுடைய கண்டெய்னர் வீட்டுக்கிட்ட இருந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் போலீஸ் நோட் பண்றாங்க. அதனால அவன் தங்கியிருந்த கண்டெய்னரை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்போ அவன் தங்கியிருந்த கண்டெய்னர் கிட்ட ஒரு குப்பை தொட்டி இருந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல எரிஞ்சு போன நிலைமையில ஒரு மொபைல் போன் இருந்திருக்கு. அதை ரெக்கவர் பண்ண போலீஸ் அது யாருடைய மொபைல் போன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புறாங்க. போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே அது சோமையாவுடைய போன் தான். அதே நேரத்துல போலீஸ் சோமையா தங்கியிருந்த தாவூதுடைய வீட்டையுமே கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்ப அங்கிருந்த கார்பெட்ல சில பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்றாங்க. அதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது சோமையாவுடைய தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்துல தான் போலீஸ்க்கு இன்னொரு ஃபுட்டேஜும் கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜ்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா சோமையா காணாம போன அடுத்த நாள் ஈவினிங், அதாவது ஜூன் 26ஆம் தேதி ஈவினிங் முகமது அவனுடைய கார் எடுத்துட்டு ஃபிட்ஸ்வில்லியம் ஸ்ட்ரீட்டுக்கு அவன் போயிருக்கான். அங்க ஒரு மறைவான பகுதிக்கு போயிட்டு அவனுடைய கார்ல இருந்து ஏதோ வெயிட்டான பொருளை இழுத்துட்டு போய் அங்கிருந்த குப்பைகளுக்கு நடுவுல டிஸ்போஸ் பண்ற மாதிரியான ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அப்பதான் ஜூலை 6ஆம் தேதி நம்ம இன்ட்ரோல பார்த்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. போலீஸ் சோமையாவுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு முகமது அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த உடல் சோமையாவுடைய தான் அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. பட் அந்த உடல் ரொம்பவே டீகம்போஸ் ஆனதால காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படிங்கறத ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண முடியாம போகுது. பட் அவங்களுடைய முதுகுல ஒரு 4 இன்ச்சுக்கு மெட்டல் ஸ்பைக் இருந்திருக்கு. அது அவங்களுடைய நுரையீரல் வரைக்குமே கிழிச்சிட்டு போய் ஓட்ட போட்டிருக்கு. இதனால அதிகப்படியான ரத்தம் வெளியேறி தான் அவங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. கோர்ட்ல இந்த கேஸுடைய ட்ரையல் ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த முகமது ட்ரையல் போக போக அவன் தான் சோமையாவுடைய இறந்த உடலை டிஸ்போஸ் பண்ணதா ஒத்துட்டு இருந்திருக்கான். பட் சோமையாவை அவன் கொலை பண்ணதாகவும் ஒத்துக்கல. அதே நேரத்துல யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறதையும் சொல்லல. சோ அவனுடைய லாயர் முகமதுக்கு சோமையாவை கொல்றதுக்கு எந்த ஒரு மோட்டிவுமே இல்ல அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோமையாவுடைய அப்பா யாசின் கான் இந்த கேஸ் ஆரம்பிச்ச உடனேயே குடும்பத்தோட பாகிஸ்தான்லயே போய் செட்டில் ஆயிடுறாரு. சோ அவருக்கும் சோமையாவுடைய கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு போலீஸால விசாரிக்க முடியாம போகுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் மற்ற ஆதாரங்களும் முகமதுக்கு எதிராக இருந்ததால சோமையாவை கொலை பண்ண குற்றத்திற்காக அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. சோ மை டியர் எஸ்டிஐ, இந்த கேஸ்ல இவ்வளவு டீடைல்ஸ் தான் கிடைச்சது. அவன் எப்படி கொலை பண்ணா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மற்ற டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. நம்மளுடைய எஸ்டிஐ தான் இந்த கேஸை போடும்படி கேட்டிருந்தீங்க. என்னுடைய ஒப்பீனியன்ல கண்டிப்பா இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. அண்ட் கண்டிப்பா சோமையாவுடைய அப்பா யாசின்க்கு இந்த கொலையில மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கறத நான் உறுதியா ஃபீல் பண்றேன். இதுவுமே ஒரு வகை ஆணவ கொலை தான். ஒரு பெண் குழந்தைக்கு அவங்களை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியம் வந்தது அந்த குடும்பத்தில் இருக்கிற சில முதுகெலும்பில்லாத ஆண்களுடைய ஈகோவை டச் பண்ணிருக்கு. அடுத்து அவங்க குடும்பத்திலிருந்து எந்த ஒரு பெண் குழந்தைக்குமே அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் வரக்கூடாது அப்படின்னு அவங்க பண்ண ஆணவ கொலை தான் இது. இது பியூரா நம்ம ஒரு ஆம்பளை நம்மள யாரு என்ன கேள்வி கேட்க முடியும், நம்மளை எதிர்த்து நிக்க எப்படி ஒரு பொண்ணுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிற திமிர்ல நடந்த ஒரு கொலை தான் இது. தாவூத் மாதிரி 100 நல்ல ஆண்கள் இருக்கக்கூடிய இதே சமுதாயத்துல யாசின் மற்றும் முகமது மாதிரி சில அழுக்கான ஆண்களும் இருக்கத்தான் செய்றாங்க. சோ எஸ்டிஐ, இந்த கேஸை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சோமையாவுடைய கொலைக்கான காரணம் என்னவா இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஆல்சோ அடுத்தது எந்த கேஸ் வேணும், எந்த டாபிக் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.